இந்தியா ஆஸ்திரேலியா மோதிக்கொண்டிருக்கும் பிஜிடி டெஸ்ட் சீரிஸ், அதாவது 4வது டெஸ்ட் வந்துட்டு டுமாரோ மெல்போர்னில் நடைபெற உள்ளது. ஓகேவா? இந்த சூழலில் இதற்கு முன்னோட்டமாக பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு இந்தியா 2வது இன்னிங்ஸில் அண்ட் ரோஹித் சர்மா தொடர்ச்சியாக முதல் இன்னிங்ஸில் 49 பந்தில் சதம், 2வது இன்னிங்ஸில் 70 பந்தில் சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க. தொடக்க வீரராக இறங்கி தும்சம் பண்ணியிருக்காரு. அண்டு இந்த பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு டீம் இந்தியா அபாரமாக ஜெயிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 60க்கு சோழி முடிஞ்சு நட்டு வந்துட்டு வேறு லெவலில் பந்து வீசினார் என்றே சொல்லாங்க. ஃபயர் மோடு அது குறித்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஏறத்தாழ 70 ரன்ல ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணாங்க முதல் இன்னிங்ஸில். இந்தியா முதல் இன்னிங்ஸ் வந்துட்டு 390 ரன் அடிச்சிருந்தாங்க. ஓகேவா? இந்த சூழலில் தாங்க, அதாவது 2வது இன்னிங்ஸ் இந்தியா பேட் பண்ணி வெளுத்துட்டாங்கன்னு வைங்களேன். ஏறத்தாழ ஒரு 600 ரன் டார்கெட் செட் பண்ண இவங்களுக்கு ஒரு 235 ரன்ல சோழி முடிஞ்சது என்றே சொல்லாங்க. ஆஸ்திரேலியா படுகேவலமான தோல்வி என்றே சொல்லலாம். ஓகே, இந்த சுச்சுவேஷனில் அதாவது கொந்தளிச்சிருக்கார் என்றே சொல்லலாம் தோனி, அதாவது ரோஹித் சர்மா முடிவால். அதற்கு ரீசன் என்னன்னா, இப்போ கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் நல்லா தான் தொடக்க வீரர் இறங்கி ரன் ஸ்கோர் பண்ணி வராங்க. ஓகே, பிரித்து ஆள்றாங்க. முதல் டெஸ்ட் வின் பண்ண காரணமே இவங்க ஓப்பனிங் காம்போ தான். பும்ரா தலைமையில் எல்லா தவறும் இவர் மேலே தாங்க இருக்குது. ஆனால் அந்த தவறை வந்துட்டு வேற ஆள் மேலே போட்டு, வேற ஆள் மேலே பலிகடா போட்டு இவர் வந்துட்டு தப்பிக்கிறாரு. அதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகுது. ஏன்னா லாஸ்ட் 2 டெஸ்ட் இந்தியா வின் பண்ணால் தான் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியும். ஓகே, ரோஹித் சர்மா நிருபர்களை சந்திக்கும் போது நாளை மேட்ச் கொடுத்து என்ன மென்ஷன் பண்ணார்னா, தொடக்க வீரராக வந்துட்டு இவரை கேஎல் ராகுலை ட்ராப் பண்ணிட்டு நானும் ஜெய்ஸ்வாலும் தொடக்க வீரர் இறங்குவோம், அண்டு ஒன் டவுனில் வந்துட்டு இவர் இறங்க போகிறாரு, கேஎல் ராகுல் இறங்க போகிறாரு, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்களே நினச்சி பாருங்கள், பேட்டிங் ஆர்டரை ஒரு சீரீஸில் இப்படி மாற்றி 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 இறக்கி விட்டா எல்லா பேட்ஸ்மேனுக்குமே கொலாப்ஸ் ஆகும். ரோஹித் சர்மா 5வது ஆர்டரில் பேட்டிங் பண்ணார், இப்போ மறுபடியும் ஃப்ரண்ட் ஆர்டரில் வராரு. கேஎல் ராகுல் கடந்த 3 டெஸ்ட்டாக வந்துட்டு ஓப்பனர் பேட்ஸ்மேன் தான். இப்போ திடுதிப்புனா அவரை ஒன் டவுனாக இறக்கி விட்டுட்டு இவர் முன்னாடி போகிறதுக்காண்டி கேப்டன் தாங்க திறமையான பிளேயர்களை முன்னேற்றி விட்டு இவர் பின்னாடி வரணும், அதை தோனி பண்ணுவார். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நல்லா விளையாடுற பிளேயர்கள்லாம் கீழே இறக்கி விடுறாரு. இது கேப்டனுக்கு அழகில்லை, மிகப்பெரிய தவறு. கேப்டன் வந்துட்டு முன்னாடி வந்து நம்ம எப்படியாவது விளையாடுறனுங்கிறது தவறான விஷயம். எங்கே இறக்கி விட்டாலும் விளையாடணும், நேர்த்தியாக விளையாடணும், அதுதான் கேப்டனுக்கு அழகு என்றும் நம்ம எம்எஸ் தோனி மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்கள் பேட்டிங்கில் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கீங்க அண்ட் கேப்டன்ஸ்லையும் வந்துட்டு அந்த அளவுக்கு டெஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு ஜொலிக்கவில்லை. அதாவது நீங்கள் பெஞ்சில் இருந்துட்டு அபிமன்யு ஈஸ்வரன், ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மாதிரி இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நீங்கள் பெஞ்சில் இருக்கலாம். சேம் டைம் பேட்டிங் ஆர்டரை மாற்றாதீங்க, அது இந்திய அணிக்கு பின்னடைவு ஆகும் என்றும் சொல்லியிருக்காருங்க. நீங்கள் விளையாண்டிங்கன்னா பிளேயிங் லெவலில் 5வது ஆர்டர்லேயே இறங்க, தொடக்க வீரர் காம்புவை மாற்றிடாதீங்க, அது வந்துட்டு இந்திய டீமுக்கு ட்ராபேக் ஆகும் என்று எம்எஸ் தோனி வந்துட்டு அவரோட பாயிண்டை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. நாளைக்கு நடைபெற உள்ள மெல்போர்ன் டெஸ்ட்டில் இதில் யாரோட முடிவு சரி? லாஸ்ட் 2 மேட்ச் இந்தியா வின் பண்ணி டைரெக்டாக உலகக்கோப்பை டெஸ்ட் பண்ணல அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்களா? உங்களோட கருத்தை டேக் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க.